அனைத்து தமிழக பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் அனைத்து பாஜக சொந்தங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவிற்காக இன்று அரசியல் களமே பரபரப்புக்க வைக்கும் ஒரு திக் நிமிடங்களாக கரூர் துயர் சம்பவத்திற்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட போகிறது. இந்த கரூர் துயர் சம்பவத்திற்கு யார் காரணம், யார் பொறுப்பு? உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. இன்றைய நாள் பல அரசியல் கணக்குகளை, பல அரசியல் விவாதங்களை ஏற்படுத்திக்கூட போகிற நாளாக இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்த கரூர் சம்பவத்திற்கு கடந்து வந்த பாதைகள், அதன் பயணங்கள் இந்த பதிவில் நான் உங்களோடு பகிர விரும்புகின்றேன். இந்த கரூர் சம்பவத்தில் பார்த்திங்கன்னா, அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்க? ஒரு புறம் அரசு தரப்பு, மறுபுறம் விஜய் தரப்பு. அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்திற்கு அவர் வரவில்லை, மிக தாமதமாக வந்தார். அந்த கூட்டத்திற்கு முன்னேற்பாடுகள் சரியாக செய்யப்படவில்லை. ஒருங்கிணைப்பாளர்கள், அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை. அங்கு வந்த பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள், தண்ணீர் பாட்டில்கள் கூட தரவில்லை. ரொம்ப நேரமாக 12 மணி என்று சொல்லிவிட்டு 3 மணியிலிருந்து 10 மணி வரை நாங்கள் பாதுகாப்பு அளித்தோம். ஆனால் 12 மணி வரை என பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் அவர்கள் சொல்லிவிட்டார். அதனால் காலையிலிருந்தே கட்டுக்கடங்காத கூட்டம். பல பேர் உணவின்றி சோர்வோடு இருந்தனர், பல பேர் மயக்க நிலைக்கு சென்றனர் என்று அரசு தரப்பு கூறுகிறது. அதற்கு தகுந்த பாதுகாப்பு நாங்கள் அளித்தோம். இந்த கூட்டத்திற்கு தகுந்த பாதுகாப்பு அளித்தோம், நிறைய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தோம். கட்டுக்கடங்காத கூட்டத்தை மீறி சிலர் நடந்து கொண்டதால் வந்த விளைவு இது என்று அரசு தரப்பு நிர்வாகிகளும் விளக்கம் கொடுத்தனர். பல ஊடகங்களிலும், பல செய்திகளிலும், பல விவாதங்களிலும் இதை நாம் கண்டிருந்தோம். அதே போல் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியாக மருத்துவமனைக்கு வந்தார். பல அமைச்சர்கள் வந்தனர். முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்தார், மக்களை சந்தித்தார். அதன் பிறகு துணை முதலமைச்சர் துபாயிலிருந்து வந்தார். அவரும் வந்துவிட்டு ஆறுதல் தெரிவித்துவிட்டு மறுபடியும் துபாய்க்கு சென்று விட்டார் என்று பல விவாதங்கள். ஒரு அமைச்சர் கண்ணீர் விட்டு அழுதார். பல அமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட்டு இன்னும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுத்த பொறுப்பு எங்களுக்கு அரசுக்கு உண்டு என்பதே இந்த அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்ட விளக்கங்கள். இதே விஜய் தரப்பிலிருந்து பார்த்தோம் என்றால், விஜய் தரப்பு என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால், நாங்கள் கேட்ட இடம் வேறு, இவர்கள் தந்த இடம் வேறு வழியின்றி நாங்கள் ஒத்துக்கொண்டோம். 3000 பேர் மட்டுமே கூடினால் கூட மூச்சு முட்டக்கூடிய இடத்தில் 10,000க்கும் 20,000க்கும் மேற்பட்ட நபர்கள் கூடியதால் தான் வந்த விளைவு. இதற்கு சரியான பாதுகாப்பு வழங்கவில்லை, முறையான பாதுகாப்பு காவல்துறையால் வழங்கவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு சதி செய்துவிட்டனர். எங்கள் கட்சியை முடக்கும் வகையில், தாவேக்காவை முடக்கும் வகையில், இந்த கட்சியை முடக்கும் வகையில் ஆளும் கட்சி நடந்து கொண்டது. ஆளும் கட்சி அமைச்சர்கள் நடந்து கொண்டார்கள். எவ்வாறு போஸ்ட்மார்ட்டம்லாம் உடனுக்குடன் செய்தார்கள், ஒரே இரவில் நள்ளிரவில் எப்படி செய்தார்கள் என பல்வேறு கேள்விக்கணங்களோடு அவர்கள் தரப்பு. இது முழுக்க அரசாங்க காவல்துறை மெத்தனத்தால் நடந்தது என விஜய் தரப்பு ஒரு பக்கம், ஆளும் தரப்பு மறுபக்கம். பல விவாதங்களில் பல அரசு நிர்வாகிகளை கொண்டு வீடியோக்களை தொலைக்காட்சி மூலியமாக பதிவிட்டு அவர்கள் ஒரு புறம் தன் அரசு விளக்கத்தை கொடுத்தனர். அதன் பிறகு பார்த்தோம் என்றால், உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை அவசரமாக விசாரித்து இந்த வழக்கை ஒரு மனித ஒன் மேன் டிசாஸ்டர், ஒரு மனிதனால் ஏற்பட்ட பேரிழப்பு என கடுமையாக விமர்சித்தார். சரியாக என்ன இது எது மாதிரியான கட்சி? இது இந்த விஜய் கட்சி எது மாதிரியான கட்சி? எங்கே இவர்களெல்லாம் பறந்து விட்டார்கள்? சம்பவம் நடந்த பிறகு எங்கே இவர்களெல்லாம் நிர்வாகிகளெல்லாம் எங்கே பறந்து விட்டார்கள் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளோடு இதற்கு முழு பொறுப்பு விஜய் கட்சியை ஏற்க வேண்டும் என
உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய சவுக்கடி விஜய்க்கு விழுந்தது, கண்டனங்கள் எழுந்தன. அதன் பிறகு அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்ற பல வழக்கில் விழுந்து இது சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். எவ்வாறு ஆளுங்கட்சி காவல்துறை அவர்கள் காவல்துறையே விசாரித்து இந்த விசாரணையை மேற்கொண்டால் எப்படி நீதி கிடைக்கும்? இதில் ஏதோ சதி உள்ளது, அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அது உச்சநீதிமன்றத்தில் விவாதங்கள் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் உச்சநீதிமன்றம் மேற்கோள் காட்டியது எவ்வாறு கரூர் பக்கத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் இருக்கிறது, அங்கே செல்லாமல் உடனுக்குடன் அவசரமாக ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும்? இது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட கேள்விகள் இது. அதே போல எப்படி ஒரு மனிதனை, தனிப்பட்ட ஒரு மனிதன் இதற்கு பொறுப்பாக முடியும்? அவரை எப்படி தலைமை பண்பு உள்ளதா என எப்படி காட்டமாக விசாரித்து ஒரு நீதிபதி சொல்லலாம்? அதே போல எஸ்ஐடி என்ற ஆணையம் எவ்வாறு அமைக்கலாம்? ஒரு தனிப்பட்ட நீதிபதி ஒரு டிவிஷன் பெஞ்சில் அமைக்க முடியாமல் எப்படி உடனடியாக எஸ்ஐடி ஆணையம் அமைப்பது எப்படி? அவசரமாக இதில் போஸ்ட்மார்ட்டம் செய்து உடனடியாக 41 உடல்களும் நள்ளிரவில் 4 மணிக்கு மேல் எரிக்கப்பட்டது எவ்வாறு? இதில் முக்கிய ஏதோ ஒரு இடர்பாடு துயரங்கள் உள்ளன. அதனால் இந்த வழக்கை திங்களன்று மீண்டும் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என அனைத்து விவாதங்களை கேட்டு இன்று தீர்ப்பு வரப்போகிறது. இந்த தீர்ப்பு யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், இது யாரால் கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும்? 41 அப்பாவி பொதுமக்கள், குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், இவர்களுடைய உயிர் பலி கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சொல்லனா துயரம். தமிழக அரசியல் இதுவரை இல்லாத அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம். இந்த துயரத்திற்கு யார் பொறுப்பு என இன்னும் சில மணி நேரங்களில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரவுள்ளது. அதை இந்த உலகமே எதிர்நோக்கி உள்ளது. நீதி கிடைக்கட்டும், நீதி வெல்க. யார் பக்கம் தவறு இருந்தாலும் உண்மை வெளிவர வேண்டும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். வணக்கத்துடன் நான் உங்கள் சுரேஷ்குமார். நன்றி, வணக்கம்.